அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். கன்னி ராசினருக்கு 2026ஆம் ஆண்டிற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசினருக்கு 50 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். சச்சமயம் கிரக நிலைகள் கன்னி ராசினருக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 6ல் ராகு, 7ஆம் இடத்தில் சனி, கண்ட சனி, 10ல் குரு. ஆக தேவையில்லாத செலவுகள் வரும், செலவுகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் சேமிப்பை குறைக்கும், குடும்ப உறவுகளுடன் காணப்படும் மனஸ்தாபங்கள் உங்களை தனிமையில் இருக்க தூண்டும். அடிக்கடி சிந்தனை செய்து மனதை குழப்பிக் கொள்வீர்கள், தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். இரவு உறக்கத்தை பாதிக்கும். தூங்க சென்றால் தூக்கம் வராது, சாப்பாட்டினை பார்த்தால் சாப்பிட மனம் வராது, மன அழுத்தத்தை அதிகரிக்கும். சிறு தொழில் முனைவோர் தங்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் பல சந்திக்கலாம். அதிக உழைப்பு தேவைப்படும். பிறர் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தடங்கலாகலாம். டிரான்ஸ்பர் கிடைப்பதில் தடங்கல்கள் உண்டாகலாம். காதல் வாழ்க்கையில் கடந்த கால காதல் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தற்போது மீண்டும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெற்றோரின் வெறுப்பினை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகள், ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். இல்லற வாழ்க்கையில் அவ்வப்போது கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். கடன் தொந்தரவு உண்டாகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்குவேன். கையில் காசு பணம் தங்காது. 10ல் குரு என்பதால் கையில் காசு பணம் தங்காது. எதிர்பாராத செலவுகள், பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். மருத்துவ செலவுகள் உண்டாகும். சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும். கலைத்துறையை பொறுத்தவரை பரவாயில்லை. கலைத்துறை சம்பந்தப்பட்ட நண்பர்களுக்கு கலைத்துறையில் வருமானம் அதிகரிக்கும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக அயல் மாநிலங்கள், அயல் நாடுகள் சென்று வரலாம். அதனால் வருமானம் அதிகரிக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை கடினம்தான். பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது. ஆக விவசாயத்தில் தங்களுக்கு அரும்பாடுபட வேண்டியிருக்கும். கால்நடைகளால் நோய் நொடிகள் வரும். தொழில்துறை வியாபாரத்தில் கடினம். ஜூன் 1ஆம் தேதி வரை கடினம். பார்ட்னர்களுக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. வெறுப்பு மனப்பான்மையை காட்டுதல் கூடாது. அரசியல் துறையை பொறுத்தவரை சிரமம்தான். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காது. தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. ஆக கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.